முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். டெல்லியின் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கான புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இதில் பாஜகவினுடைய மூத்த முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்று யார் அந்த புதிய முதலமைச்சர் என்று தேர்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மறுநாள் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக பாஜகவுடைய எம்எல்ஏ பதவியேற்க இருக்கிறார் என்பது புதிய தகவலாக பார்க்கின்றோம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 70 தொகுதிகளுக்கும் கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 48 தொகுதிகளை கைப்பற்றி 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. ஆம் ஆத்மி 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறது. சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக ஆம் ஆத்மி வலம் வரக்கூடிய நிலையில் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக பாஜகவுடைய எம்எல்ஏ நாளை மறுநாள் பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த புதிய எம்எல்ஏவாக யார் நியமிக்கப்பட இருக்கிறார்கள்? ஒரு பெண் உட்பட 5 பேர் இந்த ரேஸில் இருப்பதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலை அல்லது நாளை இரவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து நாளை மறுநாள் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நபர், சட்டமன்ற குழு தலைவராக அறிவிக்கப்படக்கூடிய அந்த நபர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது என்றும் அந்த வேட்பாளர்கள் பரிசீலிக்கப்பட்டு நாளை இறுதி செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தொடர்பாக இருக்கக்கூடிய ஆலோசனையில் பிரதமரும் பாஜகவுடைய மூத்த உறுப்பினருமாக நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சியினுடைய தேசிய தலைவர் JB நட்டா உள்ளிட்ட பலரும் ஆலோசித்திருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து நாளை டெல்லியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 48 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக கூடி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த 48 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அந்த அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய விழா நாளை மறுநாள், அதாவது 18ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.